நாம ஒரு டிஜிட்டல் உலகத்துல வாழ்றோம். ஆனா அந்த உலகத்தையே இயக்குற ஒரு கம்பெனியோட பேரை நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். சரி, நம்ம ஸ்மார்ட் போன்ல இருந்து லேப்டாப் வரைக்கும் நாம பாக்குற ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பின்னாடியும் இருக்கிற அந்த ஒரு ரகசிய சக்தி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த நிறுவனம் தான் ASML. இப்போ ஏஐன்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? கூகுள், ஆப்பிள் இல்ல என்விடியா தானே? ஆனா அவங்களுக்கே சிப் தயாரிக்கிற மெஷின் இல்லனா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. சாட் ஜிபிடியோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூடியூப் வீடியோக்களை பரிந்துரைக்கிற ஏஐயோ எதுவுமே இருந்திருக்காது. அப்படி ஒரு முக்கியமான நிறுவனம் இது. சிப் தயாரிக்கிறதுல ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. அதுக்கு பேரு போட்டோலித்தோகிராஃபி. இந்த ஒரு டெக்னாலஜில மட்டும் ஒரு கம்பெனி கிட்ட 90% மார்க்கெட் இருக்கு. அப்போ பாத்துக்கோங்க, மத்த பெரிய கம்பெனிகளான நீகான், கேனன் எல்லாம் இவங்க முன்னாடி ரொம்ப ரொம்ப சின்ன போட்டியாளர்கள் தான். சரி, அதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்போ வர்ற லேட்டஸ்ட் ஐபோன், பயங்கர வேகமான ஏஐ சர்வர்ஸ், இதெல்லாம் இயக்குற அந்த சக்தி வாய்ந்த சிப்களை தயாரிக்கிற டெக்னாலஜி இருக்கே, EUVன்னு சொல்லுவாங்க. அதுல இவங்களோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோ தெரியுமா? 100%. ஆமாங்க, 100க்கு 100. இவங்களை விட்டா இந்த உலகத்துல வேற யாரும் அந்த மிஷினை தயாரிக்கவே முடியாது. அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நீங்க நாளைக்கு வாங்க போற போன் ஆகட்டும், உங்க கார் ஆகட்டும், ஏன் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற நவீன கருவிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையான அந்த பவர்ஃபுல் சிப்ஸை தயாரிக்கிற மெஷின்ஸை ஒரே ஒரு கம்பெனி தான் கண்ட்ரோல் பண்ணுது. நெதர்லாண்ட்ல இருக்கிற அந்த கம்பெனி தான் ASML. ஆனா அவங்க செய்யற அந்த சாத்தியமில்லாத இயந்திரம் அப்படி என்னதான் பண்ணுது? அடிப்படையில ASML பண்றது போட்டோலித்தோகிராஃபி. அது என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன மணல் துகள் மேல சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரத்தோட முழு பிளானையும் வரைஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். அந்த சின்ன வரைபடம் தான் உங்க போனோட மூளையா வேலை செஞ்சு எல்லாத்தையும் இயக்குது. இதுல நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். DUVன்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அது நம்ம கிட்ட இப்போ இருக்கிற பல கேட்ஜெட்டுகளுக்கு சிப் தயாரிக்க உதவுது. அதுவே ஒரு நல்ல டெக்னாலஜி தான். ஆனா EUVன்னு ஒன்னு இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். அடுத்த தலைமுறை AI, சூப்பர் கம்ப்யூட்டர்கள், தானா ஓடுற கார்கள், இதுக்கெல்லாம் தேவையான சிப்ஸை இந்த EUV தான் உருவாக்கும். இந்த டெக்னாலஜில தான் ASMLக்கு 100% மொனோபலி இருக்கு. இந்த மெஷின் வேலை செய்யற விதத்தை கேட்டிங்கன்னா ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு நொடிக்கு 2 லட்சம் தடவை ஒரு சின்ன தகர துளிய லேசர் வச்சு ஆவியாக்கி ஒரு குட்டி சூரியனையே அந்த மெஷினுக்குள்ள உருவாக்குறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இவ்ளோ காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜி இருக்கிறதால இதோட விலையும் சும்மா இல்ல, தலை சுத்திடும். ஒவ்வொரு மெஷினும் ஒரு போயிங் 787 விமானத்தை விட விலை அதிகம். இவ்ளோ பெரிய, இவ்ளோ காஸ்ட்லியான ஒரு மிஷினை உருவாக்குற கம்பெனி எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? அவங்களோட ஆரம்பம் ரொம்பவே சிம்பிள். நம்புனா நம்புங்க, உலகத்திலேயே ரொம்ப சுத்தமான மெஷின்ஸை உருவாக்குற இந்த கம்பெனி ஒரு எண்ணெய் கசீர பழைய ஹைட்ராலிக் சிஸ்டம்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஒரு ஆரம்பகால ஊழியர் சொன்ன மாதிரி அது ஒரு பழைய கார் ஷாப் மாதிரி வாசனை அடிக்குமா. இப்படி ஒரு சாதாரண கசீர கொட்டகையில ஆரம்பிச்சு சரியான நேரத்துல சரியான டெக்னிக்கல் முடிவுகளை எடுத்தாங்க. குறிப்பா எண்ணெய் யூஸ் பண்ற ஹைட்ராலிக்ஸை தூக்கிட்டு எலக்ட்ரிக் மோட்டார்ஸை கொண்டு வந்தாங்க. ஜைஸ் மாதிரி கம்பெனிகளோட கூட்டு சேர்ந்தாங்க. இப்படி படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு இந்த துறையோட ஒரே ராஜா இவங்க தான். இந்த டெக்னாலஜி தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற AI புரட்சியோட மைய புள்ளியில அவங்கள கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நம்ம ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல டாக்டர்ஸ் நோயை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கைய மாத்த போற ஏஐக்கு இவங்க தான் அஸ்திவாரம் போடுறாங்க. இவங்களோட டெக்னாலஜி ரொம்பவே ஸ்பெஷல். அதனால இந்த உலகத்துல இருக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய சிப் ஜாம்பவான்கள் மட்டும்தான் இவங்களோட கஸ்டமர்ஸ். TSMC, சாம்சங், இன்டெல், அவ்வளோதான் லிஸ்ட். சரி, இவங்க ஏன் இந்த மெஷினை வாங்குறாங்க? அதுல 84% லாஜிக் சிப்ஸ்க்காக தான். லாஜிக் சிப்னா சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் உங்க டிவைஸோட மூளை. நீங்க ஒரு போட்டோ எடுத்தா அதை அழகாக்குறது, நீங்க கேம் விளையாடும்போது கிராஃபிக்ஸை ரெடி பண்றது, ஏஐக்கு யோசிக்கிற திறனை கொடுக்கறது, இது எல்லாத்தையும் செய்யறது இந்த லாஜிக் சிப்கள் தான். நம்ம எல்லாருக்குமே வேகமான போன், பவர்ஃபுல் லேப்டாப் வேணும் இல்லையா? அந்த தேவை அதிகமாக இந்த சிப்களுக்கான தேவையும் விண்ணை தொடுது. அதோட விளைவுதான் இந்த 36 பில்லியன் யூரோ ஆர்டர் லிஸ்ட். இது பல வருஷத்துக்கு அவங்க வருமானத்துக்கு கேரண்டி கொடுக்கறது மட்டும் அல்ல, இந்த உலகம் அவங்கள எவ்வளவு நம்பி இருக்கணும் காட்டுது. ஒரு கம்பெனி இவ்ளோ முக்கியமான ஒரு டெக்னாலஜியை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும்போது அது வெறும் பிசினஸ் ஸ்டோரியா மட்டும் இருக்காது, அது ஒரு உலக அரசியல் கதையா மாறிடும். ஏன்னா விஷயம் ரொம்ப சிம்பிள்.
யார் கையில அடுத்த தலைமுறை சிப்புகளை தயாரிக்கிற டெக்னாலஜி இருக்கோ அவங்க கையில தான் எதிர்காலத்தோட ஏஐ, ராணுவ பலம், பொருளாதாரம் எல்லாமே இருக்கும். அதனால தான் இப்போ அமெரிக்கா, சீனா மாதிரி நாடுகள் ஏஎஸ்எம்ல ஒரு சாதாரண கம்பெனியா பார்க்கல. அவங்க கண்ணுக்கு இது ஒரு முக்கியமான செஸ் காயின். இதனால ஏஎஸ்எம்எல்லோட எதிர்காலம் இப்போ ஒரு கைத்த மேல நடக்கிற மாதிரி ரொம்பவே நாசுக்கான ஒரு நிலைமையில இருக்கு. ஒரு பக்கம் ஏஐக்கான கட்டுக்கடங்காத தேவை அவங்கள மேல இழுக்குது, இன்னொரு பக்கம் உலக நாடுகளோட அரசியல் கட்டுப்பாடுகள் அவங்கள கீழே இழுக்குது. கதை இதோட முடியல. அடுத்த கட்ட டெக்னாலஜி இப்போதே ரெடியா இருக்கு. அதுதான் ஹை எண்ட் இயூவி. இப்போ இருக்கிறத விட இன்னும் சின்ன, இன்னும் பவர்ஃபுல்லான சிப்ஸுகளை இதால உருவாக்க முடியும். இது நாம இப்போ கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஏஐயையும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கையும் சாத்தியமாக்கலாம். அதனால இது முன்ன விட இன்னும் பல மடங்கு முக்கியமானதா மாறுது. டெக்னாலஜி சின்னதாக அதை கட்டுப்படுத்த நடக்கிற போட்டி பெருசாகிட்டே போகுது. இந்த ரகசிய ராஜாவான ஏஎஸ்எம்எல்லோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளோட எதிர்காலத்தையும் இந்த உலகத்தோட அதிகாரத்தையும் தீர்மானிக்க போகுது. அவங்களோட இந்த ஆட்சி தொடருமா?